6 நிறுவனங்கள் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்குது. அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது தாவேகா வந்து அதிக இடங்களில் வெற்றி பெறும், கிட்டத்தட்ட 50லேருந்து 74 வரைக்கும் கூட வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே ஒரு பேக்கேஜ் நிறுவனங்கள். திமுக 5 நிறுவனங்களை விலைக்கு வாங்கி. இதுக்கு ஒரே உதாரணம், தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக 2 சக்திகள் தான் பெரும் சக்தி. 75 வருஷமா இந்த எலெக்ஷன்லையும் அப்படித்தான் பிளே ஆகிருக்கா? எப்போதும் அப்படிதான் பிளே ஆகும். விஜயனுடைய புரட்சி எழுச்சியெல்லாம் அங்கே இப்போ பெரிய அளவில் ரோல் பிளே ஆகலை. திமுக வாங்கினால 7% வாக்கு, 7.8. அப்போ இந்த வாக்கு 50 லட்சம் வாக்குகள் அப்படியே யாருக்கு போயிடுச்சு? அப்படியே விஜய் பக்கம், விஜய்கிட்ட போயிடுச்சு. கிறித்துவ வாக்கு அப்படியே போய் ஜோசப் விஜய்னு திருச்செந்தூரை கைது போட்டு போயிருக்காரு, பார்த்தீங்களா? போய் மண்டிலாம் போட்டு வந்தார். கிறித்துவ வாக்கு அப்படியே போயிடுச்சு. அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஒருவனுக்கு அறிவு நினைவு தெரிந்து ரெட்டை இலைக்கு போட்டான்னா மரணம் அடைகிற வரை ரெட்டை இலைக்கு தான் போகும். இதுதான் அதிமுகவுடைய வாக்கு. முஸ்லீம் பகுதியில் குத்து குத்தா திமுக கொடுக்கும், கிறித்துவ பகுதிகளில் தேவாலயங்கள் ஒட்டிய பகுதிகள் அப்படியே திமுக கொடுக்கும், தலித்து வாக்கு திருமாவளவுடைய வாக்கு அந்த கூட்டணி கொடுக்கும். இதுதான் திமுகவுடைய வாக்கு வங்கி. இதுதான் விஜயால சேதாரப்படுத்தப்படும். அதிமுக தான் அப்ப ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வருது அதிமுக தான். புள்ளிவிவர அடிப்படையில் சொல்லும் பொழுது நான் அக்செப்ட் பண்றேன் சார். அப்ப அதுதான் மக்களுடைய மனநிலை. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு எப்படி சேதாரம் ஏற்படுதோ அதே மாதிரி அதிமுகவுக்கு ஏற்படுது. எந்த சேதாரம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முழுக்க பாருங்க, இந்த தேர்தலை பாருங்க, திமுக தோல்வி அடைவதற்கு முழு காரணமே திருத்த வாக்கு திமுகவுக்கு விழுகாதனுடைய. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எக்ஸிட் போல், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான எக்ஸிட் போல் வந்து கடந்த 2 நாட்களாக வெளியாகி பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. 6 நிறுவனங்கள் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்குது. அதில் அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் வந்து தாவேகா வந்து அதிக இடங்களில் வெற்றி பெறும், கிட்டத்தட்ட 50லேருந்து 74 வரைக்கும் கூட வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு நிறுவனம் வந்து தாவேகா வந்து ஆட்சிக்கு வரும், மை ஆக்சிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியா டுடேயுடைய நிறுவனம் நினைக்கிறேன், அவங்க சேர்ந்து எடுத்ததில் தாவேகா வந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. இது வந்து விமர்சனத்தையும் உள்ளாக்கியிருக்கு. ஏன்னா கருத்து கணிப்பு மேலே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது முற்றிலுமாக வந்து சிதைந்து போகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கு. முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வாக்காளர்கள் 4.25 கோடி பேர், 1% அதாவது 1 லட்சம் பேர்கிட்ட தான் இவர்கள் கருத்து கணிப்பு அவர்களுடைய, அது நம்மளுடைய கணிப்பு. இப்போ 1 லட்சம் பேர் எடுத்திருப்பாங்கன்ற ஒரு அப்ராக்சிமேட். ஆமாம். அப்போ இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே ஒரு பேக்கேஜ் நிறுவனங்கள். நீங்கள் உலகம் முழுக்க லாபி செய்வதற்காக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றி விடுகிற வலிமை வாய்ந்தவர்கள். நீங்கள் உதாரணத்திற்கு ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அந்த அம்மா தேர்தலில் போட்டியிட்டது. அப்போது ஹிலாரி கிளின்டன் தோற்கடிக்கப்பட்டார். அந்த அம்மா மேலே என்ன குற்றச்சாட்டுனா, தன்னுடைய உதவியாளராக ஒரு பாகிஸ்தானி பெண்ணை வைத்திருக்கிறார். இந்த அம்மா ஜனாதிபதியாக வந்தால் மத்திய கிழக்கு முஸ்லீம் நாடுகளுக்கு சலுகை கொடுப்பார், பாகிஸ்தானுக்கு சலுகை கொடுப்பார், துபாய், கத்தார் போன்ற நாடுகள் வளர்ந்துரும். இதான் அந்த அம்மா மேலே வச்ச குற்றச்சாட்டு. இதை எந்த அமெரிக்கனும் ரசிக்கலை. அந்த அம்மா தோல்வி அடைந்தார். ஹிலாரி கிளின்டன் தோல்விக்கு அதான் ஒரு காரணம். இப்படி உலகம் முழுக்க லாபிஸ்டுகள் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறி இருக்கிறார்கள். அப்போ அதுதான் திமுக 5 நிறுவனங்களை விலைக்கு வாங்கி வச்சிருக்கு. இதுக்கு ஒரே உதாரணம், ஈழத்தமிழர் படுகொலை நடந்த பொழுது 2006-11 ஒரு செய்தியுமே வராமல் பார்த்து கொண்டது. சேனல் 4 தான் அந்த செய்தியை ஆதாரங்களோடு வெளியிட்டான். சன் தொலைக்காட்சியோ எந்த தொலைக்காட்சியும் இதை பற்றி வெளியிடவில்லை. காரணம், இது பிடிஐ யுஎன்ஐ 2 பேருடைய கட்டுப்பாட்டில், அந்த பிடிஐ யுஎன்ஐ
இயக்குனர் தலையில் துப்பாக்கி வைக்காத குறையாக உளவுத்துறையால் மிரட்டப்பட்டார். அப்போ உண்மைகள் மக்களிடம் போய் சேருவது தடுக்கப்படுகிறது. இப்போ அதே தான் திமுக வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும். 2 நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெறும், ஒரு நிறுவனம் விஜய் வெற்றி பெறுவார். அப்போ ஒரே ஓட்டு போட்ட தமிழக மக்கள் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. 4 நிறுவனம் ஒரு கருத்து, 2 நிறுவனம் ஒரு கருத்து, இன்னொரு நிறுவனம் ஒரு கருத்து. அதுவும் விஜய் நீங்கள் 85% சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவார்னு ஒரு நிறுவனம் சொல்லுது. அப்போ அதிமுக திமுகவை விட அதிக வாக்கு வங்கியை வச்சிருந்தார் விஜய். அப்படிதான் சொல்றாங்க. அதை அதிமுகவை விட தாவேகா மேலே வந்துருங்கிறாங்க. அப்போ 3rd பொசிஷனுக்கு அதிமுக வந்து தள்ளப்பட்டுரும் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் சாத்தியமா? யதார்த்தத்தை பார்ப்போம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 சக்திகள் தான் பெரும் சக்திகள். 75 வருஷமா இந்த எலெக்ஷன்லையும் அப்படி தான் ப்ளே ஆகிருக்கா? எப்போதும் அப்படி தான் ப்ளே ஆகும். விஜயனுடைய புரட்சி எழுச்சியெல்லாம் அங்கே இப்போ பெரிய அளவில் ரோல் ப்ளே ஆகலையா? இல்லை இல்லை இல்லை. அதாவது விஜய்க்கு யார் வாக்காளர்னா புது தலைமுறை வாக்காளர்கள். இந்த புது தலைமுறை வாக்காளர்கள் அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லை, சீமானிடம் இருந்த வாக்காளர்கள். இது வந்து திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட வாக்காளர்கள். சீமா வாங்கினால 7% வாக்கு, 7.8. ஆமாம். அப்போ இந்த வாக்கு 50 லட்சம் வாக்குகள் அப்படியே யார்கிட்ட போயிடுச்சு? அப்படியே விஜய் பக்கம், விஜய்கிட்ட போயிடுச்சு. 2வது தலித் இளைஞர்கள் வாக்கு அப்படியே போயிடுச்சு. விசிகாவோட வாக்கு, விசிகா அழிஞ்சே போச்சு. விசிகா அழிஞ்சே போச்சு. 2வது கிறித்துவ வாக்கு அப்படியே போயிடுச்சு. ஜோசப் விஜய்னு திருச்செந்தூர் கைது போட்டு போயிருக்காரு, பார்த்தீங்களா? போய் மண்டிலாம் போட்டு வந்தார். அப்போ கிறித்துவ வாக்கு அப்படியே போயிடுச்சு. பாரம்பரியமான முஸ்லீம் வாக்கு உடைஞ்சி இளைஞர்கள் திமுக வாக்கு அது பூராமே அது எங்கே போயிடுச்சு? விஜய் போயிடுச்சு. இதில் திமுக வாக்கு தான் சேதாரம் அடைந்தது, செய்கூலி அடைந்தது. இந்த திமுக வாக்கை மட்டும்தான் விஜய் திருடி இருக்கிறார். அப்போ அதிமுகவுடைய வாக்கு எதுவும் இங்கே பறி போகலை, ஒரு வாக்கு பறி போகலை. நீங்கள் அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஒருவனுக்கு அறிவு நினைவு தெரிந்து ரெட்டைலைக்கு போட்டான்னா மரணம் அடைகிற வரை ரெட்டைலைக்கு தான் போடும். இதுதான் அதிமுக. இல்லை, இப்போ நான் அனலைஸ் பண்ண வகையில் சார், ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட அதிமுகவுடைய குடும்ப வாக்குகள் எல்லாமே வந்து அதிமுக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் தான். ஆனால் அவங்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விசிலுக்கு ஓட்டு போட போகிறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்களே வெளிப்படையாக நம்மகிட்ட சொன்னதை பார்க்க முடியும். ஏன்னா அது ஒரு உதாரணம் தான். ஏன்னா ஒரு பாணி சொத்துக்கு ஒரு ஜோறு பதங்கிற மாதிரி. அது மாதிரி பல அதிமுக குடும்பங்கள் நினச்சிருக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த குடும்பத்திலேருந்து ஒரு 2-3 ஓட்டாச்சு பிரியும் இல்லை? அதிமுக வாக்கு கடைசியாக எங்கே பரிசோதிக்கப்பட்டதுன்னா, ஈரோடு கிழக்கில் 22.5% வாங்கினார் தனிச்சு நின்று. அந்த வாக்கு எந்த சேதாரமும் எப்போதுமே ஆகாது. திமுக யாரை நம்பி இருக்குன்னா 14% முஸ்லீம் வாக்குகளை நம்பித்தான் இருக்கு. 3% கிறித்துவ வாக்குகள், தலித்து 3%. முஸ்லீம் பகுதியில் கொத்தா திமுக கொடுக்கும், கிறித்துவ பகுதிகளில் தேவாலயங்கள் ஒட்டிய பகுதிகள் அப்படியே திமுக கொடுக்கும், தலித்து வாக்கு திருமாவளவனுடைய வாக்கு அந்த கூட்டணி கொடுக்கும். இதுதான் திமுகவுடைய வாக்கு வங்கியே. இதுதான் விஜயால் சேதாரப்படுத்தப்பட்டு பெரிய அளவில் உடைச்சிருக்காரு, உடைச்சு எடுத்திருக்காரு. அப்போ இப்படி அதிமுக தோக்கும். முதல் இடத்துலயே அதிமுக தான் வரும். இப்போ அதிமுக தான் இப்போ ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்து அதிமுக தான். சொல்ற வித்தியாசம் கருத்து கணிப்பே இல்லை. இந்த புள்ளி விவரத்தை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? நான் சொல்ற புள்ளி விவரம் நீங்க புள்ளி விவரம் அடிப்படையில சொல்லும் பொழுது நான் அக்செப்ட் பண்றேன் சார். அப்ப அதுதான மக்களுடைய மனநிலை. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு எப்படி சேதாரம் ஏற்படுதோ அதே மாதிரி அதிமுகவுக்கு ஏற்படுது. எந்த சேதாரம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதிமுக வாக்குகள் பிரியதா இருக்கட்டும், நீங்க சொல்றது போல பொதுவா அதிமுக வந்து அதிமுக நான் தான் சொல்றேன், திமுக இருக்கிற முஸ்லீம் வாக்கு பிரிஞ்சிருக்குன்னு சொல்றேன், ஏத்துக்கிறீங்கல்ல? கிறித்துவ வாக்கு உடைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன், ஏத்துக்கிறீங்கல்ல? தலித்து வாக்கு உடைஞ்சிருக்குன்னு சொல்றேன் சார். நீங்க திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய வாக்குகள் உடையுதுன்னு சொல்றீங்க, நான் அதை மறுக்கல. அதிமுக இருக்கக்கூடிய இந்த வாக்குகளும் நான் பிரியுதுங்கிற அடிப்படையில் நினைக்கிறேன். நீங்க வந்து அதை பிரிச்சு சொல்றீங்க. முஸ்லிம்கள் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள் எல்லாமே திமுக விஜய்க்கு சிதறி போயிடுச்சு. அது திமுகவுடைய நிரந்தர வாக்கு இல்லை, நான் சொல்ற வாக்கெல்லாம் இது. ஆமாமா, நிச்சயமா இல்ல. மோடியா லேடியானா அது கூட அப்படி ஜெயலலிதா பக்கம் வந்துருச்சு. ஆமா, மோடியா லேடியா அதுதான். ஆனால் அதிமுக அப்படி இல்லை. அவன் அதிமுக இரட்டைலைக்காக, எம்ஜிஆருக்காக இருக்கிறாள். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது 37 சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சதால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு தான் முஸ்லீம், கிறித்துவ, தலித்து ஓட்டு தான். இது இப்போ எங்க இருக்கு? திமுக. அது அப்படியே விஜய் உடைச்சு எடுத்துட்டாரு. அதை தான் சார் கேட்குறேன். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம், கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது, அது அந்த காலகட்டத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அப்போது இருந்தக்கூடிய ஒரு மாஸ் லீடர், அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கா? ஜெயலலிதா அவர்கள் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு நிறைஞ்சிருக்குன்றீங்களா? இல்லையா?
எடப்பாடிக்கு அங்க வாக்கே இல்லை. ரெட்டலைக்கு தான் அதுதான் அரசியல், அதுதான். ஆனா உதயசூரியன் கருணாநிதி காலத்திலே தோத்து போச்சு. கருணாநிதி காலத்திலேயே 2006 11 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். எவ்வளோ சீட்டு இருக்குது? 95 சீட்டு தான் இருக்குது. 218க்கு ஏறக்குறைய 25 சீட்டு யார்கிட்ட கடை வாங்கினாரு? காங்கிரஸில் கடை வாங்கினார். ஏடிஎம்கே என்னைக்கே அப்படியே கடை வாங்கியிருக்கா? ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்னைக்காவது ஏடிஎம்கே அமைஞ்சிருக்கா? இல்லை. ஏன்னா அங்கே யாருடைய வாக்கு? ரெட்டை இலை. ரெட்டை இலைக்கு ஓட்டு போட எப்பவுமே மாற மாட்டோம். சரி சார், அப்போ 2021 தேர்தலையும் இதே மாதிரியான ஒரு சூழல் தான் அமைஞ்சிச்சு. பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெட்டை இலை சின்னத்தில் நின்றாங்க. பெரிய ஒரு குழப்படிகள்லாம் நடந்துச்சு அந்த நேரத்தில். ஓபிஎஸ் சிபிஎஸ்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ அந்த சூழலில் கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு போக்கு இப்போ இருக்காதுன்னு நினைக்க முடியாதா? அந்த கோணத்தில் பார்க்க முடியாதா? இதை இந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் வாக்குகள், முஸ்லீம் சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள், தலித்து வாக்குகள் ரெண்டாக பிரிஞ்சுது. எப்படி பிரிஞ்சிச்சு? எப்படி பிரிஞ்சுதுன்னா, நீங்கள் எப்போ 2016 பாஜக வருவதற்கு முன்பு, பாஜக வருவதற்கு பின்பு, இப்போ 2021 எடப்பாடி எப்படி தோற்றாருன்னா, பாஜகவோட கூட்டணி வைத்த பிறகு எந்த முஸ்லீம் ஓட்டு போடல, எந்த கிறிஸ்துவனும் ஓட்டு போடல, எந்த தலித்தும் ஓட்டு போடல. ஆனாலும் 2021 அதிமுக திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? வெறும் 3%. அப்போ அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை வச்சிருக்கு, திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்திருக்கு. இழந்ததுனால தான் முஸ்லீம் வாக்கு, கிறிஸ்துவ, பிஜேபி பூதத்துக்கு பயந்து திமுகவுக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்ட எவ்வளவு வித்தியாசம்? 3%. இப்போ 3%-ஐ அப்படியே அதே நிலைமையில் இருக்கு அதிமுக. ஆனால் வாக்கு வங்கி இழந்தது அதிமுகவா திமுகவா? விஜய்கிட்ட திமுக தான் இழந்திருக்கு. இழந்திருக்கு நான் சொல்லலை, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா நான் என்ன சொன்னேன், 2 கட்சிக்கும் சேதாரம் இருக்குன்றேன். 2 கட்சிக்கு சேதாரம் இல்லை. நான் திருப்பி அதான் சொல்றேன். 4 தடவை சொல்லிட்டு உங்கள்கிட்ட, அதிமுக வாக்கு ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டவன் விஜய்க்கு போக மாட்டான். விஜய்க்கு ஓட்டு இருக்குல்ல மக்கள், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மக்கள் 40 வயசு இருக்குல்ல, 40 to 70 வயசான வாக்காளர் இருக்கான்ல, அந்த வாக்கு விஜய்க்கு போகவே இல்லை. ஆனால் திருமாவளவன் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகள், அந்த பகுதிகளில் தான் வாக்கு எங்கே போயிருக்கு? விஜய் பக்கம் போயிருக்கு. அவர் பதறி போய் எம்பி பதவி வேண்டாம், காட்டுமன்னார் கோயிலில் எம்எல்ஏ பதவிக்கு இறங்கி வருவதற்கு காரணமே அதுதான். திரும்ப என்ன ஆயிட்டாரு? அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பின்வாங்கி. அறிவியல திமுக நிற்கக்கூடாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைக்கு தலைவர் ஸ்டாலின் தான், இவர் துணைத் தலைவர் தான். யாரு? திருமாவளவன். பெரிய லீடர் சார், தலித் பெரிய லீடர் தாங்க. காட்டுமன்னார் கோயில்ல பானை சின்னத்தை வர திருமாவளவன் பேர் எழுதாதுன்னு திமுகவை சேர்ந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் சொல்றாரு. அப்ப யார் பெரிய கட்சி? நீங்களே சொல்லுங்க. காட்டுமன்னார் கோயில நான் நிக்கிறேன்னு சொன்னவர் ஏன் நிக்கல? யார் அழுத்தம்? காரணம் திமுக நீங்க நிற்கக்கூடாது, சட்டசபைகள் வரக்கூடாது. அப்போ திருமாவளவன் எங்கே நிற்கணும்னு யார் முடிவு பண்ணுறான்? திமுக முடிவு. ஆளூர் ஷானவாஸ் எங்கே நிற்கணும்னு யார் முடிவு பண்ணுறான்? ஸ்டாலின் முடிவு பண்ணுறாரு. அதான சண்டையே. எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாங்க, எனக்கு துறைமுகம் கொடுங்க, எனக்கு எக்மோர் கொடுங்க, ஆர்கே நகர் கொடுங்கன்னு ஏன் கேட்குறாரு? யார்கிட்ட கேட்டார் அவர்? திருமாவட்ட கேட்டார்? ஆளூர் யார்கிட்ட கேட்டார்? ஸ்டாலின் கேட்டார். அப்போ இதுதான் திருமா ஏன் பதறாருன்னா, தன்னுடைய வாக்கு வங்கி உடைஞ்சு சுக்குநூறாக போச்சு. முழுக்க பாருங்க, இந்த தேர்தலை பாருங்க, திமுக தோல்வி அடைவதற்கு முழு காரணமே சிறுத்த வாக்கு திமுகவுக்கு விழுகாதனுடைய விளைவு தான். பெரும் அதாவது ஒரு பில்டப். நான் எனக்கு தெரிஞ்சு 2011 தேர்தல் முடிவு வந்துச்சு. கருணாநிதி தான் மீண்டும் முதலமைச்சர்னு மத்தியானம் 1 மணி வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர்கள், பிரபலமான ஊடகங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 1 மணி 1:30 மணி நிலைமை எப்படியே மாறுது? தலைகீழா மாறுது. நான் நேரடியாக பார்த்தவன். அதிமுக பெரும்பான்மை பெற்றுச்சு. போயஸ் கார்டனில் கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு அத்தனை நிருபர்கள் உடனே வாங்கன்னு நான் தலைமைச் செயலக பத்திரிகையாளர் அறையிலிருந்து அத்தனை பேர் அங்கே போனோம். அந்த அம்மா அப்போ தான் மாடியிலிருந்து இறங்கி வரும். அதிகாரிகள் பூரா பொக்கையை வச்சுட்டு எங்கே நின்றுக்கிறான்? கருணாநிதி வீட்டில். எங்க அவர் ஜெயிச்சிருவார்னு நினைச்சிட்டாங்க. மூத்த அதிகாரிகளை பொக்கை சால்வையெல்லாம் வாங்க. 1/2 மணி நேரத்தில் என்ன ஆகுது நிலைமை? வாரிய பிறகு கருணாநிதி கொடுத்த பூங்குத்தெல்லாம் எடுத்துட்டு எங்கே வந்தாங்க? அடுத்த வீதி போயஸ் கார்டன் ராதாகிருஷ்ணன் ரோடு தானே இருக்கு. அந்த பக்கம் கோபாலபுரம், இந்த பக்கம். இதெல்லாம் கண்ணால் பார்த்தோம். 2016 அதே போல் திமுக ஆட்சி வந்துருச்சுங்க. அப்படி இப்போ புரபகண்டா படுத்தப்பட்டு எல்லா செய்தி, ஓஹோ மக்களால் கூட்டி ஓட்ட பிரிச்சு வள்ளிய திமுக யார் வந்தா? அதிமுக தான் மீண்டும் 5 ஆண்டு வந்து
இப்போ அதே நிலைமை தான். இல்லை அப்போது 2011 நீங்கள் 16 நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் நல கூட்டணி வாக்குகளை பிரிச்சு அப்படின்ட்டு. இப்போ அதே போல விஜய் அதை தான் கேட்குறேன். இப்போ விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிக்கிறதுனால இப்போ ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தானே சாதகமாக இருக்கும். அப்போ எப்படி அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு? அந்த அடிப்படையில் இருக்காது இல்லையா? அந்த அப்படி பார்க்க முடியாதா? நான் 10 தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதிமுக முஸ்லீம் ஓட்டே இல்லை, கிறிஸ்டின் ஓட்டே இல்லை, தலித் ஓட்டே இல்லை. அப்புறம் எங்கே யார் ஓட்டு போடுவா? அதிமுக பக்கம் ஒரு முஸ்லீம் இல்லைங்க. எத்தனை வருஷமா? ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அந்த 2016 6 மாதம் அதிமுகவை காப்பாற்றியதே பாஜக. அப்படி பாஜக தயவுல தான் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். அப்படி அந்த சூழலில் எந்த முஸ்லீம் அதிமுக இருந்தாங்க? இல்லை. எந்த கிறித்தூர் அதிமுக ஆதரித்தாங்க? ஜெயலலிதா இருக்கிறவோ ஆதரித்த அந்த முஸ்லீம் கிறித்தூரில் எங்கே போய் சேர்ந்துட்டாங்க? திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ சேதாரம் இங்கே ஆளே இல்லையா? ஆளையெல்லாம் எப்படி சேதாரம் ஆகும்? ஆள் பூரா எங்கே இருக்காங்க? திமுக. முறை முஸ்லீம் இளைஞர்கள் இளைஞிகள் விஜய் ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லீம் ஓட்டு அதிமுக இருக்கா? இல்லை. அப்போ எங்கே சேதாரம்னா திமுக தான் சேதாரம். இதை விட இன்னொரு விஷயம், இப்போது 3% பார்ப்பனர்கள் பிஜேபி ஆட்கள், 2% சாதி இந்துக்கள், இந்து சாதி மேல் சாதி. அவங்க எப்பவுமே திமுக பிடிக்காது, திமுகவை பிடிக்காது. அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. 3% பியூர் பார்ப்பனர்கள், சாதி இந்துக்கள், பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிற சாதி இந்துக்கள் 2%. 5% அப்படியே யார் கொழுந்துருக்கு? ஏடிஎம்கே கொழுந்துருக்கு. அப்போ அதிமுகவுடைய கடைசி வாக்கு வங்கி 25%. அதை விட குறையவே குறையாது. நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு 500 குடும்பம் இருக்குன்னா 200 குடும்பம் அதிமுக குடும்பம் இருக்குது, 200 குடும்பம் திமுக குடும்பம். நீங்கள் அங்கே இருக்கிற ஊராட்சி தலைவர் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அதிமுக இருந்திருப்பான், 5 வருஷம் திமுக இருந்திருப்பான். வேறு எந்த கட்சியாக இருந்திருப்பானா? இல்லை. எத்தனை வருஷமா? 75 வருஷம். அங்கெல்லாம் விஜய் உள்ளேயே போகலை. விஜய்ல பல இடங்கள்ல பூத்துகள்ல இல்லையா? பூத்துகள்ல அப்ப எப்படி அதிமுக அழிஞ்சு போயிடும்? எப்படிங்க அழியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 25%, 5% சாதி இந்துக்கள் ஓட்டு, 30 அதிருப்தியாளர்கள். எந்த அதிருப்தியாளர்களும் திமுக அதிருப்தியாளர் விஜய் போட மாட்டான். எங்க யாருக்கு போடுவான்? திருப்பி அதிமுக தான் போடுவான். அதிமுக அதிருப்தியாளர் நீங்க யாருக்கு போடுவான்? திமுக தான் போடுவான். அவன் மாறி விஜய்க்கோ சீமானுக்கோ எந்த கதையும் போட மாட்டான். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தேர்தலுக்கு பிறகு வந்து நேற்று ஒரு அவசர கூட்டம் நடந்திருக்கு, வேட்பாளர்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேசியிருக்காரு. கூட்டத்தில் வந்து வேட்பாளர்கள் வந்து ஜெயித்த உடனே எல்லோரும் நேராக பனையூர் வந்துடணும் அப்படின்லாம் பேசுனதாக செய்திகள்லாம் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தொங்கு சட்டசபை அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி அமைஞ்சால் நம்ம என்ன மாதிரியான பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் அங்கே நடைபெற்றதாகலாம் செய்திகள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு? அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டார், தொங்கு சட்டசபை அமைந்தால் நம்ம யாருக்கும் ஆதரவு கொடுக்கறது இல்லை, யாருக்குமே ஆதரவு கொடுக்கறது இல்லை. மீண்டும் தேர்தலை சந்திப்போம். அடுத்த தேர்தல் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தொங்கு சட்டசபை யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அப்போ திரும்ப சட்டசபை தேர்தல் மறுபடியும் வைக்க வாய்ப்பு வேற வழி. திமுக அதிமுக ஆதரவு கொடுப்பாங்களா? அதிமுக திமுக ஆதரவு கொடுப்பாங்களா? இப்படி 70 வருஷம் நடக்கவே இல்லையே. அப்போ தொங்கு சட்டசபை என்பது விஜயால் தீர்மானிக்கப்படும் என்றால் விஜய் யாருக்கு ஆதரவு தர மாட்டார். 10 கட்டளை போட்டிருக்காருங்க. 2வது, நீங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் 234 வேட்பாளர்களும் மறுபடியும் மக்களை சந்தித்து நன்றி சொல்லணும். 10 நாள் நீங்கள் அதை வாக்களித்த மக்களுக்கு தெருவாக போகணும், வீதியாக போய் நீங்கள் மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும். திமுக அதிமுக சொல்ல மாட்டோம். அதுதான் நம்ம மேலே நம்பிக்கை வரும். 3வது, எந்த வேட்பாளர் வெற்றி பெற்றாலோ முதல் வாழ்த்து நீங்கள் சொல்லிடுங்க. திமுக அதிமுக உங்கள் தொகுதியில் யார் ஜெயித்தாலும் சரி முதல் வாழ்த்து சொல்லிடுங்க. நமக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். இப்படி ஒரு 10 கட்டம். 2வது, நீங்கள் அதிகாரி வருவதற்கு முன்பே அங்கே போயிடணும். அதிகாரி பூட்டி சீல் வச்சுட்டு நீங்கள் போன பிறகு தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பணும். 17 தொகுதி வாக்கு என்ற இடத்துல 17 தொகுதி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நமக்கு புள்ளிவரம் வந்திருக்கு. குளத்தூரில் கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கணும். முதலமைச்சர் தொகுதி அங்கே தாவேக்கா டெபாசிட்டே போச்சுட்டுருவாங்க. அப்போ நம்முடைய வாக்கு பதிவானது நமக்கு வருதான்னு கண்காணிக்கணும். 17 தொகுதியில் குளத்தூர், சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், துறைமுகம், கோவை தெற்கு, திருப்பரங்குன்றம், இப்படி 17 தொகுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கண்காணிக்கணும். 2வது,
வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு அவர்களுக்கு சான்றிதழ் எம்எல்ஏன்னு ஜெயிச்சு சான்றிதழ் கொடுத்த பிறகு மாவட்ட செயலர் அப்படியே கொண்டு வந்து எங்கே விட்டுறணும், பனையூரில் கொண்டு சேர்த்திடணும். இல்லைன்னா வழியில் வேற எங்கேயாச்சும் ரெசார்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க. இது ஒன்று. பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட் தயாராக இருக்குது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதற்கு. விஜய் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா புஷி ஏரியா அது பாண்டிச்சேரி தானே. பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ரெசார்ட் தயார் நிலையில் இருக்குது. இதை தாண்டி அப்புறம் அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் 2031 வரைக்கும் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கடுமையாக அரசியல் செய்ய வேண்டிய தேவையை மக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆட்சி, இல்லைன்னா எதிர்கட்சி. இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுமே இனிமே நம்ம தான். டெல்லியில் பாஜகவும் காங்கிரஸும் நம்மை ரொம்ப உன்னிப்பாக திராவிட இயக்கங்களுக்கு மாற்று நம்ம தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நம்ம மேலே அகில இந்திய அளவில் ஒரு பெரிய பார்வை நம்ம மீது வந்திருக்கு. இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் 5ஆம் தேதிக்கு இப்போ முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர்களை கிரீன் பார்க் ஹோட்டலில் நான் சந்தித்து அடுத்த கட்ட திட்டத்தை நான் அறிவிக்கிறேன். அதுவரை நீங்கள் அமைதி காருங்கள். இதுதான் இப்போ அவருடைய 10 கட்டளை.